ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிற வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு மனுஷன் சிறைச்சாலையிலே அதிக நாட்கள் இருந்தார். அதிக நாட்கள் சிறைச்சாலையிலே வெளிவர முடியாதபடிக்கு, யாருமே உதவி செய்ய முடியாதபடிக்கு, அவங்க போட்ட எல்லா அப்ளிகேஷன்ஸும் எல்லா ஜாமீன் மறுக்களும் நிராகரிக்கப்பட்ட நேரத்துல அவர் தன் சிறைச்சாலையிலே உட்கார்ந்திருக்கும் போது அந்த கதவு தட்டப்பட்டது. அந்த தட்டப்பட்ட போது அங்கே நின்ற சிறை காவலர் சொன்னார், தம்பி, நாளைக்கு உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னார். சொன்னபோது அந்த மனுஷனுடைய உள்ளம் எவ்வளவு பூரிப்பா இருக்கும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நாள் வேதனைப்பட்டேன், இவ்வளவு நாள் முயற்சித்து பார்த்தேன், ஆனால் எதுவுமே நடக்கல. ஆனா திடீர்னு இப்படி ஒரு நற்செய்தி வருகிறதே அப்படின்னு அவன் பூரித்து போனார். அதே போல மறுநாளிலே அங்கே அவர்களுடைய உடை கொடுக்கப்பட்டது. அவர் வெளியே வந்தார், சந்தோஷமாய் சொல்லினார், சந்தோஷமாய் ஆடினார், சந்தோஷமாய் பாடினார். போய் சொன்னார், எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது, எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது, எனக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று அப்படின்னு சொன்னார். அதே போல இன்னைக்கும் காரணமற்ற நிலைமையிலே, காரணமில்லாதபடிக்கு நீங்களும் உங்கள் வாழ்வின் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சிறைச்சாலை போன்றதான வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி இருக்கலாம். நீங்க சொல்லலாம், பாஸ்டர், என் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குது, சிறைச்சாலை போன்றதான வாழ்க்கையா இருக்கிறது, அடைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையும் எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையாய் இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு யாராவது எனக்கு ஒரு நற்செய்தி கொடுப்பாங்களா, யாராவது என்னை விடுதலை ஆக்குவார்களா, யாராவது எனக்கு ஒரு வழிகளை காட்டுவார்களா என்று சொல்லி நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஊழியக்காரனாய் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். வருகிற நாட்களிலே, வருகிற மாதங்களிலே கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, என்ன சூழ்நிலைகளை நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலைமையோடு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். வருகிற நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். வருகிற நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வருகிற நாட்களிலே உங்கள் தொழிலுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். வருகிற நாட்களினுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் தெய்வ ஊழியனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் மாறும். ஆமென், சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தில், நீங்கள் யோசித்திராத காரியத்தில், நீங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற அதே காலத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இந்த கால வேளையிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் விடுதலை தருகிறவராய் இந்த கால வேளையிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது, அவருடைய தொடுதலை நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களானால், நம்பிக்கையோடு இந்த இடத்துல உட்கார்ந்திருப்பீர்களானால் நிச்சயம் ஆண்டவருடைய தொடுதலை இன்னைக்கு நீங்கள் உணர முடியும். தேவனுடைய வல்லமையை உணர முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செய்கிறார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்த நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. 2 வசனங்களிலும் இருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்த 16 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, லிசன். கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் படியே. If you listen the word of God, அவருடைய வார்த்தையின்படியே he will do the miracle. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களானால், அவருடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொன்னாரோ, அவர் எதை செய்வேன் என்று சொன்னாரோ, எதை நடப்பிப்பேன் என்று சொன்னாரோ, அதை அப்படியே அவர் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையை நீங்க கவனித்து பார்ப்பீங்களான்னா மிகவும் கொடூரமான ஒரு சம்பவமாய் இருக்கிறது. என்னவென்று நீங்கள் கவனித்து பார்ப்பீங்களானால், 6ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய கடைசி பகுதியை பார்ப்பீங்களானால், அங்கே 24ஆம் வசனத்திலே, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி வந்து சமரியாவை முற்றுகை போட்டானா. முற்றுகை எப்படி போட்டானா, சமாரியாவிலே கொடியே, யாராவது 25ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆமா, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளி காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவில் இருக்கிறாங்க. சமாரியா முழுவதும் ஜனங்கள் உள்ளே இருக்கும்போது இந்த சீரியாவின் ராஜா என்ன பண்றான், அந்த பட்டணத்தை முற்றுகை போடுகிறான். இன்னைக்கு பெரும்பாலும் கோட்டை சுவர்கள் இல்லை. அந்த காலத்துல அந்த பட்டணத்தை சுற்றிலும் என்ன பண்ணியிருப்பாங்க, கோட்டை மதில்களை வைத்திருப்பது வழக்கம். இதே மாதிரி நிறைய இடத்துல பழைய ராஜாக்கள் கோட்டைகளை கட்டினாங்க. ஏன்? எதிரிகள் உள்ளே வந்து நம்மை அழித்து விடாமல் இருப்பதற்காக அவங்க இந்த காரியத்தை எல்லாம் செய்தாங்க. இப்போ எதிரி சுற்றி இருக்கிறார். என்ன சுற்றி? எங்க இருக்கிறான்? பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஜனங்கள் உள்ளே இருக்கிறாங்க. யாரும் வெளியே போக முடியாது, வெளியிலிருந்து யாரும் உள்ள வர முடியாது. இருக்கிற சோர்ஸை வைத்து தான் அவங்க தங்கள் நாட்களை நடத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது கொஞ்சம் கொஞ்சமாய் அவங்க பட்டினிக்கு நடுவாக கடந்து போகிறாங்க. எப்படி பஞ்சம் உண்டாச்சுன்னா, கழுத தலை, ஆடு மாடெல்லாம் முடிஞ்சு போய் கடைசியில் என்ன வந்துச்சு? கழுத தலை. அடுத்து சோறெல்லாம் போய், கோதுமையெல்லாம் போய், அடுத்து என்ன வந்துச்சு? புறாக்களுக்கு போடுகிற உணவு தான் இருந்துச்சு.
இதுல மாத்திரம் இல்ல, இன்னும் கொடுமையா இருந்துச்சு. இந்த பஞ்சம் எப்படி இருந்துச்சா? இன்னும் கொடுமையா இருந்துச்சு. கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, அப்படி 29ஆம் வசனத்தை பாருங்க, அப்படியே என் மகனை ஆக்கி தின்னோம். எவ்வளவு கொடுமை! இன்னைக்கு உன் மகனை கொடுன்னு சொல்லும் போது அவ ஓடிட்டா, கொடுக்க முடுக்கிறா. அந்த அளவுக்கு பஞ்சம் சுற்றி இருந்துச்சு. ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலை, நாளைக்கு வாழ்வோமா என்கிற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போன்றதான பல காரியங்களிலே நாமும் எதிரிகளினால், பல காரியங்களினால நாமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்க குடும்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களை போன்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதா? பல காரியங்களிலே வறுமையினாலும் பஞ்சத்தினாலும் உங்க வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா? நீங்க சொல்லலாம், என்கிட்ட பணம் இருக்கு பாஸ்டர், ஆனா உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்குதா? என்கிட்ட பொருள் இருக்கு பாஸ்டர், உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்குதா? என்கிட்ட எல்லாம் இருக்கு பாஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நீங்க பல சொல்ல முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை போன்றதான ஆவிக்குரிய காரியங்களிலும் பல நேரங்களில் சரீர நிலைமையிலும் பஞ்சத்தினால நீங்க தவித்து கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு விடுவி வராதா? என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வராதா? யாராவது எனக்கு உதவி செய்வார்களா அப்படின்னு சொல்லி இந்த கால வேளையில இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். 11ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே இந்த நாளிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். தேவனுடைய ஊழியனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்காக ரட்சிப்பை அளிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை மாற்ற இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட சிறைச்சாலைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்களா இருந்தாலும், உங்களுக்காகவும் எனக்காக திறக்குகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள இயேசு இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தெய்வ ஊழியன் என்ன சொல்லுகிறா? தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறா? நாளை இந்த நேரத்திலே சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வான்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். என்னன்னா, நம்ப முடியாத ஒரு காரியம். It's not possible to receive it. அப்படிதானா? ஏன்னா உணர்ந்திருந்த ராஜாக்கு கை கொடுக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? which means it is not possible. இது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத மனிதருடைய ஞானம் சொல்லும். அப்படிதானா? இது நடக்க கூடாத ஒரு காரியம், நடக்க முடியாத காரியம். நடக்க கூடாது இல்ல, நடக்க முடியாத ஒரு காரியம். இட் இஸ் இம்பாசிபிள். ஆமா, ஆமென். இது இம்பாசிபிள் தான். நம்முடைய கண்களுக்கு அது இம்பாசிபிள் தான். நம்முடைய வாழ்க்கைக்கு அது இம்பாசிபிள் தான். நம்முடைய எண்ணங்களிலே அது இம்பாசிபிள் தான். அதனால் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை தான் இது. இப்படி இருக்குதே, ஆமா, இது நடக்காது.
ஆமா, இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது, அது நடக்காது. இவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்களே, இதெல்லாம் நடக்காது. இப்படி எல்லாம் இருக்குதே, இது நடக்காது. ஆமா, அது நடக்காதுதான். இது இம்பாசிபிளான காரியம்தான். ஆனா நான் சொல்லுகிறேன், மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. ஆமை, நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க இது என் வாழ்க்கையில இருந்து மாறாது, என் குடும்பத்துல இருந்து மாறாது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இது மாறாது, என்னுடைய தொழிலிருந்து இது மாறாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. இது இம்பாசிபிள் என்று நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது பாசிபிளா மாறும். ஆண்டவரால் எல்லாம் கூடும். உன்னை அழைத்த தேவனா, உன்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றின தேவனா, இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிற தேவனா, அவைகள் சாத்தியமாகும். இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவனுடைய வல்லமை அதை உங்க வாழ்க்கையை செய்து முடிக்கும். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் இது இம்பாசிபிள் என்று சொல்லியிருக்கலாம், நண்பர்கள் சொல்லியிருக்கலாம் இது சாத்தியமற்றது என்று சொல்லியிருக்கலாம். நான் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், எதெல்லாம் மனிதர்கள் இம்பாசிபிள் என்று சொன்னாங்களோ அதையெல்லாம் பாசிபிளா மாற்றுவது நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஊழியனாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களால் முடியாதது தேவனால் கூடும். நம்முடைய எண்ணங்களினால் முடியாதது தேவனால் கூடும். நம்முடைய நிலைமையினால் முடியாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சொன்னால் செய்கிறவர், அவர் சொன்னா செய்கிறவர். சங்கீதம் 32:2 பார்த்தீங்கன்னா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறது. அவர் தன்னுடைய எல்லா மகிமையை பார்க்கலும், எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், எல்லா காரியத்தை பார்க்கிலும் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறாளா? The word, the வார்த்தை. அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் மாம்சமாயிடுச்சு. அந்த வார்த்தை தான் இயேசுவாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள இருக்கும்போது எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை ஆண்டவர் சொன்னாரோ, எதை உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னாரோ, இது நடக்கும் என்று சொன்னாரோ, அதை நடத்தி காட்டுபவர் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு வாக்குத்தத்தங்களை நிறைய கொடுத்திருக்கலாம், நண்பர்கள் பல வாக்குகளை நமக்கு கொடுத்திருக்கலாம். பல நேரங்களில அதை அவர்களால் நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவங்க விழுந்து போனார்கள். பெற்றோர் சொல்லியிருக்கலாம், நான் உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களாலும் முடியாமல் போயிருக்கிறது. உங்க பிள்ளைகள் சொல்லியிருக்கிற, அப்பா நான் அதை செய்வேன், அம்மா நான் அதை செய்வேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் செய்வேன், அப்படியெல்லாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களாலும் அதை செய்ய முடியாமல் போனது. ஆனால் ஒருவர் வாக்கு கொடுத்தார், அது வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை நான் நடத்துவேன் என்று சொன்னாரே, உங்களை 2 மடங்காய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே. அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவருடைய வார்த்தையினாலே நம்மளோடு கூட பேசியிருக்கிறாரே. கடந்த நாட்களில் பேசின அத்தனை வாக்கு தத்தங்களும் உண்மையுள்ளவைகள். ஹல்லேலூயா. அவைகள் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில, அவைகள் நடக்கும். அவ பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனு புத்திரன் அல்ல என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், மகனே மகளே, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த ஆண்டு உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். ஹல்லேலூயா. அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவா, நிச்சயமாய் நிறைவேற்றுவா. கரங்களை தட்டி கத்திரு. 16ஆம் வசனத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, எதன்படியே?
எதன்படியே? கர்த்தருடைய வார்த்தையின்படியே, ஒன்னும் பிசகாம, ஒன்னும் சரியாய் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி அவருடைய வாழ்வை மாற்றினார் என்பதை குறித்து 3 காரியத்தை சொல்லிட்டு நான் வேகமாய் அடுத்த திருவந்து பந்திக்கு நேராக போக விரும்புகிறேன். எப்படி இந்த அற்புதங்கள் நடந்தது, ஆண்டவர் என்ன காரியங்களை எப்படி செய்தார் என்பதை சில வசனங்களின் மூலமா இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நான் சொன்னேன், ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். எப்படி ஆண்டவரால் கூடும் பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனங்களை பார்த்தீங்கன்னா, இவங்க எங்க இருக்கிறாங்க? சமரியாவில் இருக்கிறாங்க. சமரியாவின் வாசல்கள், கோட்டை மதில்கள் அடைக்கப்பட்டிருக்குது. இப்ப பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சொன்னதை எப்படி செயல்படுத்துகிறார் என்று கவனியுங்கள். வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், ஆண்டவர் எப்படி நீ வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்பதை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்களும் நானும் அப்படி நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் ஏதோ யுத்தங்களை தேவ தூதனை அனுப்ப போறார்ன்ட்டு. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஆனா கர்த்தர் யாரை அனுப்புனார்னு பாத்தீங்கன்னா, எத்தனை குஷ்டரோகிகள்? 4 குஷ்டரோகிகள். கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு, தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுட்டு, ஆனா மற்றவர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் அன்னைக்கு எகிப்தில நடந்தது போல கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் அனுப்புனது யாருன்னா 4 குஷ்டரோகிகள். அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்காத காரியத்துல தான் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முதல் பாயிண்ட், ஆண்டவர் எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்னா, நீங்களும் நானும் யோசிக்காத விதத்துல தான் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஆமென். நீங்க நினைக்கலாம், நீங்களும் நானும் நினைச்சிருக்கலாம், அவங்கெல்லாம் சாதாரண மனுஷர்கள், புறம்பே தள்ளப்பட்ட மனிதர்கள், அவர்களால நமக்கு எந்தவித லாபமும் இல்லை, அவங்க மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாளையத்துக்கு புறம்பாக சீரிய இராணுவமும் இந்த குஷ்டரோகிகள் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் குஷ்டரோகியை நோக்கி வரமாட்டாங்க, இவங்களும் அங்க போக முடியாது. இப்போ ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நற்செய்தியை யார் மூலமா கொண்டு வர்றார் தெரியுமா? குஷ்டரோகியின் மூலமா தான் நற்செய்தியை கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எப்படியும் கிரியை செய்ய முடியும் என்று. அல்லேலூயா. ஆமென். எந்த மனிதனை கொண்டும் நமக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்க முடியும், எந்த நபரை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவங்க பெரியவர்களா இருக்கலாம், சின்னவர்களா இருக்கலாம், உயர்ந்தவர்களா இருக்கலாம், பதவியில இருக்கலாம், பதவியில இல்லாமல் இருக்கலாம், அவங்க நல்லவர்களா இருக்கலாம், கெட்டவர்களா இருக்கலாம், சுகம் உள்ளவர்களா இருக்கலாம், சுகமற்றவர்களா இருக்கலாம். ஆமே. தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, தேவன் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற அவர் எப்படி வேணாலும் கிரியை செய்வார். அல்லேலூயா. நான் சொல்ல விரும்புகிற காரியம், நாம் நினைத்து பார்க்காத விதத்தில் ஆண்டவர் செயல்படுவார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பார்க்காத விதத்தில், உங்கள் எண்ணங்களிலே தோன்றிராத விதத்தில், நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருவார். அவர் அற்புதங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டே வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பல விதங்களில் யோசித்திருக்கலாம், ஆமா இதெல்லாம் இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இதெல்லாம் இப்படி போனா நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி மாறினா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம ஒரு மனக்கணக்கா போட்டு வச்சிருப்போம்.
அந்த கணக்கெல்லாம் ஆண்டவர் ஜீரோவாக மாத்தி விடுவார். ஹல்லேலூயா. அவர் ஒரு தனி கணக்கு போடுவார். ஹல்லேலூயா. ஆமென். அது புது கணக்கு. ஆமென். புரியாத கணக்கு. எதுவுமே ஆமென் சொல்றீங்க. ஆண்டவர் போடுகிற கணக்கு புது கணக்கு. அது யாருக்குமே புரியாத கணக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு புது கணக்கு உங்க வாழ்க்கையில போடுகிறார். அது உங்களால புரியாத கணக்கா இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமை. சாதாரண மனிதர்களை கொண்டு, சாதாரண காரியங்களை கொண்டு அசாத்தியமான காரியத்தை இயேசு செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுல இருக்கலாம், உங்க தெருவுல இருக்கலாம், உங்க சுற்றி இருக்கலாம், உங்க அலுவலகத்துல உங்க கூட இருக்கலாம். யாரையாவது கொண்டு சிறைச்சாலையிலிருந்து உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இத பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடலுக்கு முன்பதாங்க நிற்பாங்க. அந்த இமேஜினேஷன் பண்ணுங்க. 10 கமாண்ட்மெண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ செங்கடல் இருக்குது, முன்னால தண்ணி இருக்குது, பின்னால பார்வோனுடைய சேனை வந்து கொண்டு இருக்கும். அங்க ஒரு குரூப் ஜனங்க என்ன சொன்னாங்க, எங்களை வனாந்திரத்துல கொல்லு சாக முடியாக எனக்கு கொண்டு வந்தியா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருடைய கண்கள் அப்படிதானே. ஏயா ஆண்டவர் 10 விதமான வாதைகளினால ஜனங்களை பாதித்து இப்ப செங்கடல் முன்னால வச்சு நிக்கிறாரு. யோசித்து ஏன் ஆண்டவர் எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம்ல? ஹல்லேலூயா. எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கரெக்டா செங்கடல் நடுவுல வந்துட்டு பின்னால பார்வோன் சேனையும் அவனையும் தூண்டி விட்டு அவனும் பின்னால வந்து நிற்கிறான். யோசிக்கவே முடியாது இல்ல? நான் சொல்லுகிறேன். ஆமென். அதை தான் நம்முடைய வாழ்வில செய்வோம். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு வழியே இல்லை, பின்னால நெருக்கமா இருக்குது, எப்போ 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 அப்படின்னு பெரிய ஒரு நெருக்கம் பின்னால் நம்ம சுற்றி இருக்குது. முன்னால போனா வாய்ப்பே இல்லை, போவே முடியாது, நடக்கவே முடியாது. அங்கேயும் நமக்காக வழிகளை திறக்கிறதற்கு கர்த்தர் உண்மை இல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஆமென். செங்கடலில் வழி திறந்தவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்க உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வில் எந்தெந்த பகுதியில நீங்க அடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்தந்த பகுதியினுடைய வாசல்களை திறக்க இயேசு உண்மையுள்ளவர். அவர் அற்புதமானவராய் இந்த கால வேளையில இந்த இடத்துல இருக்கிறார். இயேசு அற்புதமானவர். இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எதிர்பாராத காரியத்தை என் வாழ்க்கையில நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி. விசுவாசத்தோடு சொல்லுங்க, வார்த்தையை நம்புங்க. ஆண்டவரே, நான் எதிர்பாராத காரியத்தை என் குடும்பத்தில் நீங்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் தொழிலில் நீங்க செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வேலைகளிலே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழியங்களிலே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. எத்தனை பேர் நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காத காரியத்தை என் வாழ்க்கையில நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை என் குடும்பத்தில் நீ செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அவர் செய்து விட்டார், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக 7ஆம் வசனத்தை கவனித்து பார்ப்பீங்களான்னா, இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் தப்பி
படி ஓடி போனார்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படி என்றால், எவன் எது நீங்க வளர விடாதபடிக்கு, நீங்க உயர விடாதபடிக்கு தடையா இருக்கிறதோ அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு துரத்துகிறார். உங்க உயர்வுகளுக்கு, உங்க அலுவலகத்துல, நீங்க தொழில் செய்கிற இடத்துல, பிள்ளைகளுடைய வாழ்வில யாரு தடையா இருக்கிறாங்களோ அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டு கர்த்தர் துரத்துகிறார். உங்க உயர்வுகளுக்கு யார் தடையா இருந்தாலும் பரவாயில்ல, எவன் உங்களை முற்றுகை போட்டாலும் பரவாயில்ல, அவனை ஆண்டவர் துரத்துகிறார். அல்லேலூயா. துரத்துவா. அவர் அற்புதமானவர். எப்படி துரத்தினார் என்பதுதான் வேடிக்கை. நானும் அப்படி முதல் தடவை வாசிக்கும் போது ஆண்டவர் ஏதோ தேவ தூதனை கொண்டு வந்து எல்லாரையும் விரட்டி அடிச்சிருப்பாருன்னு பார்த்தா, அவர் எப்படி விரட்டினாரு? அவர் எப்படி விரட்டினாருங்க? சத்தம் போட்டாரு. என்ன போட்டாரு? சத்தம் போட்டாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கான். அவனை ஒரு நாள் நாய் துரத்துச்சு. அவன் ஒரு முடுக்குன்னா என்ன சொல்லுவீங்க இந்த ஊர்ல? முடுக்குன்னா என்ன? சின்ன ஒரு ஏரியா, அதுக்கு பிறகு ஒண்ணு இருக்காது, ஏதோ சுவர் இருக்கும், சந்து, ரைட், ஒரு சந்தை வச்சுக்கோங்க. பார்த்தா நாய் துரத்துது, நாய் கடிக்க வருது, ஓகே, நாய் குலைச்சிட்டு வருது. இவன் என்ன பண்ணான்னா நாயோட கத்த ஆரம்பிச்சிட்டான். நாய்க்கு மேல கத்துன உடனே நாய் அது பயந்து ஓடிட்டு, அவன் என்ன, நீ என்னடா பண்ண அப்படின்னா, நான் கத்த ஆரம்பிச்சேன், அது ஓடி போயிட்டு. தேவன் சத்தம் இட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கிறவங்க ஓடுவார்கள். அல்லேலூயா. நம்மை சுற்றி இருக்கிறவங்க ஓடுவாங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க ஓடுவாங்க. வேதம் சொல்லு, நம்ம சங்கீதம் 29 3-9 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. நம்ம யாராவது வேகமா எடுத்து வாசிங்க. சங்கீதம் 29 3-9 பாருங்க. கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய சத்தம். ஓகே, அடுத்து கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அடுத்த வசனம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். ஆமா, அடுத்து கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை, ஆமா, அடுத்து வனாந்தரத்தை, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா. பூமி அதிர்ச்சியே கொண்டு வருகிறது எது? கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு விரோதமாய் பலர் எழும்பி இருக்கலாம். ஆமா, அவர் சத்தமிட்டால் அதிர்ந்து போவார்கள், அதிர்ந்து ஓடுவார்கள். ஆமா, இனிமேல் எப்படி ஓடுனாங்களாம்? தங்கள் உயிர் தப்ப ஓடினார்களாம். அவங்க இருந்த இடத்தை விட்டு திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஓடினாங்கன்னா, அவங்க ஓடும் போது தங்களுடைய வஸ்திரங்களையும் மற்ற காரியத்தையும் விட்டுட்டு போனதை அவங்க திரும்ப கண்டாங்களாம். அங்க உயிர் போனா போதும் அப்படின்னு ஓடினாங்க. இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, அவங்கள பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம், உங்களுக்கு எது கடினமா இருக்கிறது? யார் உங்களை சிறைச்சாலை நடுவில் வைத்திருக்கிறாங்க? யார் உங்களை முற்றுகை போட்டு இருக்கிறாங்க? எங்களுக்கு பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்காக தொனிக்க விரும்புகிறது. அல்லேலூயா. எதிரிகளுக்கு முன்பதாக அவர் நமக்காக சத்தமிடுகிற தேவனாயிருக்கிறார். அவைகளை அதிர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். அவர் தம்முடைய வல்லமையை காண்பித்து நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்களை அவர் துரத்தி அடிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே,
எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவர்களை நீ துரத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமை என் வேலை இடத்துல ஆமை எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவர்களை துரத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்துல எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவர்களை துரத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் தொழிலில் எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறவர்களை துரத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரோதமா இருக்கிறவர்களை நீங்க துரத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, நான் அன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நவலம் விடாதபடிக்கு பிசாசானவர் பல கண்ணிகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். ஆண்டவருடைய சத்தம் பிசாசுக்கு விரோதமாய் எழும்பி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை கர்த்தர் உடைத்து எறிவார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்காக வெளிப்படுத்துவார். பிசாசின் கிரியைகளால் அழிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்களை ஒருத்தன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான்ல, உங்களை ஒருத்தன் முற்றுகை போட்டிருந்தான்ல, அவனிடத்தில் இருந்தே உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் என்ன செய்வாரு? எதிர்பாராத காரியத்தை செய்வாரு. இரண்டாவது, உங்களுக்கு விரோதமாயிருப்பவர்களை கர்த்தர் துரத்துவார். மூன்றாவதாக, ஆமென், உங்களுக்கு விரோதமாய் எவன் இருந்தானோ, உங்களுக்கு விரோதனுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் யார் இருந்தாங்களோ அந்த இடத்திலிருந்து, அந்த நபர்களிடத்திலிருந்து, அந்த பகுதியில் இருந்து, அவங்க எங்க பாளையமிட்டாங்களோ அங்கிருந்து தான் ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? செய்தார்ல. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது உண்மையானா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்க ஆண்டவர் உண்மை இல்லவர். அன்னைக்கு அவர்களுக்காக யுத்தம் பண்ணினது உண்மையானா இன்னைக்கு தெய்வ பிள்ளையே உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். என் எதிரி எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் பரவாயில்லை, அவனை துரத்தி அவனிடத்தில் இருந்தே ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நீங்கள் குறைவுபட்டது உண்மைதான், நீங்கள் பட்டினியா இருந்தது உண்மைதான், நீங்க தோல்வியில் இருந்தது உண்மைதான், நீங்க வேதனைப்பட்டது உண்மைதான், நீங்கள் குறைவா இருந்தது உண்மைதான். ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். உங்களை எதிர்த்தவனுடைய கையில் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, அவன் நல்ல சம்பாதித்து கொண்டிருக்கிறானே, அவன் நல்ல செழிப்பா இருக்கிறானே, அவர் இவ்வளவு உயரவா இருக்கிறானே, இவ்வளவு பொருளாதாரத்திலே ஆசீர்வாதமா இருக்கிறானே, இவ்வளவு பலத்தோடு இருக்கிறானே, இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிறார்களே, இவ்வளவு மனித பலத்தோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. காரணம் அவைகள் எல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். அவன் சம்பாதிப்பதெல்லாம், அவனுடைய உயர்வுகள் எல்லாம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவது தேவ சித்தமானால் அது நிச்சயமாவே செய்து முடிப்பார். எதிரியுடைய இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். ஆமென். இயேசுவை நம்பினதுனாலயே, தேவனுக்கு பிரியமா வாழுகிறதுனாலயே சிலர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவுக்காக சாட்சி சொன்னதினாலேயே சில தங்களுடைய ஸ்தானங்களை இழந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நிச்சயம் வரும், ஒரு நாள் நிச்சயம் வரும். எந்த எதிரி நம்மை அவமானப்படுத்தினானோ, எந்த எதிரி நம்மை தோல்விக்குள்ளா நடத்தினானோ, எந்த எதிரி நம்மை அவமானப்படுத்தினானோ அதே இடத்துல உயர்த்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க? 2 நாளா 3 நாளா சோசியல் மீடியா, இந்தியா நியூஸ்லாம் ஒரு ஆளை பத்தி பேசிட்டே இருக்காங்க. யாரை பத்தி பேசுறாங்க? ஜெமிமா ரோட்ரிக்ஸ். அவர் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலயே இந்திய அணியில, இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியில அவங்க இடம் கிடைக்காம போச்சு. அவங்க இயேசுவை ஆராதிக்கிறதுனால, இயேசுவை துதிக்கிறதுனால அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தட்டி பறித்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த எதிரி, எந்த நபர்
அவனை ஒதுக்கினாங்களோ, எந்த இடத்துல இடம் கிடைக்காம அவங்க தகுத்தாங்களோ அதே இடத்துல, ஆமென், அதே மைதானத்துல, அதே களத்துல கர்த்தர் அவங்கள உயர்த்தினார்ல. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு செய்தவர் இன்னைக்கு நமக்கும் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவங்க சொன்னாங்க, ஆல் த க்ளோரி டு ஜீசஸ். ஆமென். அந்த எந்த இயேசுவுக்காக அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அதே இயேசுவை அத்தனை இடத்துக்கு முன்பதாக இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய வல்லமை. ஆமென். எதிரியுடைய இடத்திலேயே போய் எதிரியை வீழ்த்துவதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவோம். எதிரி வீடு கட்டிட்டான், நல்லா இருக்கிறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், கவலைப்படாதீங்க. எவ்ரிதிங் ஃபார் அஸ். ஆமென். இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். 3 காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு காரியத்தை நாம செய்யணும். என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுகிறது? வேகமா முடிக்கிறேன். 13ஆம் வசனம். அவளின் ஊழியக்காரன் ஒருவன் பிரயுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். இதோ ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீதி இருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றான். ராஜா கூட கொஞ்சம் சந்தேகப்பட்டு உட்கார்ந்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பல. அவர் ஊழியக்காரன், அவன் ஊழியக்காரில் ஒருவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அனுப்பி பார்க்கலாமே, கொஞ்சம் பார்க்கலாமே, அவங்க சொல்றது உண்மையான்னு பார்க்கலாமே, ஆண்டவர் சொன்னது உண்மையான்னு பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் விசுவாசத்துல காலை எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க விரும்புகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். நல்லா கவனிங்க. எதிரியை துரத்து விட்டார். நமக்கு நற்செய்தி வந்து விட்டது. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். அற்புதங்கள் ஏற்கனவே நடந்து விட்டது. ஆண்டவர் துரத்து விட்டாரா இல்லையா? துரத்து விட்டார். ஆனால் அதுவரைக்கும் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்காமலே இருக்கிறாங்க. அவரு நைட்டே விரட்டி விட்டாரு. ஆனா இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெறாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? செயல்படல. இன்னும் செயல்படல. இன்னும் நம்பிக்கை வரல. ஓ, ஆண்டவர் துரத்திருப்பாரா, ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பாரா அப்படின்ட்டு ராஜா தடுமாறி கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற ஒரு ஊழியன் என்ன பண்றான்? போய் பார்க்கலாம், அனுப்பலாம் ஆண்டவனே அப்படி சொல்லுவான். அவன் அனுமதி கொடுக்கிறான். போனாங்க. இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். இதுதான் நம்பிக்கை. ஆண்டவர் செய்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை. அவங்க போனாங்க, பார்த்தாங்க, ஆண்டவர் வார்த்தை நிறைவேறியது. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் தெரியுமா? எப்பொழுது விசுவாசத்தோடு நாம் நம்மளுடைய அடிகளை எடுத்து வைக்கிறோமோ, இந்த ஊழியக்காரன் போல, அந்த ராஜாவின் ஊழியக்காரனை போல நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னைக்கு நிறைவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். எதிரியை துரத்திருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழித்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை ஒன்றை தவறுகிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாமலே இருந்து விடுகிறோம். நாம் விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு செய்து விட்டார், ஆண்டவர் அதை நடத்தி விட்டார், ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார், என் தேவையை சந்தித்து விட்டார், என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து விட்டார் என்று நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைக்கும் போது ஆண்டவருடைய நன்மைகளை புசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் தெரியுமா? எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறோமோ, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறோமோ, அப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கேட்கறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று கேட்கறது மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யும் போதுதான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது அற்புதத்தை பார்க்க முடியும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நிறைய பேர்
கேட்கிறோம், ஆனா பார்க்கறது இல்ல. காரணம், செயல்படுத்துகிறது இல்ல. விசுவாசத்தை செயல்முறையில கொண்டு வருகிறது இல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 2:17, 20 வசனங்களில், அப்படியே விசுவாசமும் கிரியையில்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததான் இருக்கும். வீணான மனுஷரே, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமா? எபிரெயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ராஜா கூட சந்தேகிக்கப்பட்டார். ஆனால் அந்த ஊழியக்காரனை போல நாம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, அந்த ஊழியக்காரனை போல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஒரு ஊழியக்காரன் ஆண்டு வார்த்தையை நம்பினான். இன்னொரு ஊழியக்காரன் ஆண்டுடைய வார்த்தையை நம்பாம போனான். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். இன்னொரு ஊழியக்காரன் ஆண்டுடைய வார்த்தையை நம்பாம போனான். பார்த்தான், ஆனால் அதை அனுபவிக்க முடியாம செத்து போனான். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? எந்த ஊழியக்காரனை போல இருக்கிறோம்? ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது உண்மைதான், ஆண்டுடைய வசனம் சொல்லப்பட்டது உண்மைதான். அதை நம்மால அதை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த கைலாங்கு கொடுக்கிற அந்த ஊழியக்காரன் பார்த்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே அதான் பார்த்தான். கர்த்தர் சொன்னதை பார்த்தான், வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதை பார்த்தான். ஆனால் அவனால ரிசீவ் பண்ண முடியல. ஏன்னா அவிசுவாசம். அவிசுவாசம் அவிசுவாசத்தினால நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தெய்வ பிள்ளையே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசிப்போமா? ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து விட்டார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை செய்து விட்டார். நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறார். நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். எதிரியை துரத்தி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை போய் எடுத்துக்கொள்ளணும். நாம் போய் எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆமென். அல்லேலூயா.